Okay, good evening. So இன்னைக்கு வகுப்பு வந்து பாத்தீங்கன்னா permutation and combination அப்படின்னு சொல்லுவாங்க. Permutation and combination. So தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வரிசை மாற்றம் and சேர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. Permutation. So இது வந்து reasoning topic. Permutation and combination. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் பார்க்க போகிறது சில பேசிக்ஸை இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஃபேக்டோரியல் அப்படிங்கிறது தெரியும். ஃபேக்டோரியல் அப்படின்னா என்னது? ஃபேக்டோரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் என்ன சொல்றது அப்படின்னா காரணிய பெருக்கம். அதோட காரணிய பெருக்கம் ஃபேக்டோரியல்ஸ். ஃபேக்டோரியல்ஸ் அப்படிங்கிறத எப்படி டினோட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா 2 ஃபேக்டோரியல் அப்படிங்கிறத இந்த மாதிரி பண்ணுவோம். 2 போட்டு ஒரு வேர்டு அல்லது இந்த மாதிரி. பட் நார்மலாக எக்ஸாம்பிள் 2 போட்டு எக்ஸ்கிளமேட்டர் ஆச்சரியக்குறி தான் போடுவாங்க. அப்போ 2 போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போட்டிங்கன்னா 1 × 2ன்னு அர்த்தம். அப்படியே பெருக்கிறோம். இப்போ n ஃபேக்டோரியல் அப்படின்னா n காரணிய பெருக்கம் அப்படின்னா 1 × 2 × 3 × 4 × அப்படியே n வரைக்கும் வரணும். பெர்முடேஷனா வரிசை மாற்றம், காம்பினேஷன்னா சேர்வு. ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் பார்க்கணும். அதில் வந்து ஃபேக்டோரியல்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஃபேக்டோரியல் அப்படின்னா காரணிய பெருக்கம். காரணிய பெருக்கம் அப்படின்னா இப்போ 2 ஃபேக்டோரியல் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 2 போட்டு ஒரு ஆச்சரியக்குறி போடலாம் அல்லது இந்த மாதிரி ஒரு டானா மாதிரி போட்டு அதுக்குள்ள 2 போடலாம். 1 × 2ன்னு அர்த்தம். n ஃபேக்டோரியல்னா என்னதுன்னா 1 × 2 × 3 × 4 × up to n வரைக்கும் அர்த்தம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதோட மதிப்பு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் இஸ் 4 ஃபேக்டோரியல் சொல்லுங்க. வேர் ஃபார் 4 ஃபேக்டோரியலோட வேல்யூ சொல்லுங்க. 4 ஃபேக்டோரியல்னா வெரி குட் 1 × 2 × 3 × 4 ஸோ அதனால 24. நீங்க 4 ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை மட்டும் எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 3 ஃபேக்டோரியல் வரும். அப்ப 3 ஃபேக்டோரியல் × 4ன்னு எழுதலாம். அதாவது n ஃபேக்டோரியலை எப்படி எழுதலாம் அப்படின்னா n × n - 1 ஃபேக்டோரியல் எழுதலாம். புரியுதுங்களா? n ஃபேக்டோரியல்ல n × n - 1 ஃபேக்டோரியல் எழுதலாம். இப்போ ஒரு சின்ன கணக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கணக்கு இதுக்கு விடையளிங்க. ஒரு கொஸ்டின். வாட் இஸ் 0 ஃபேக்டோரியல் plus 1 ஃபேக்டோரியல் plus 2 ஃபேக்டோரியல் plus 3 ஃபேக்டோரியல் equal to என்ன? அது 0 இப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே நார்மலா அந்த ஆச்சரியக்குறி போட்டு தான் போடுவாங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். இதனுடைய மதிப்பு என்ன? ஸோ 4 ஆப்ஷன்ஸே கொடுக்குறேன். எந்த ஆப்ஷன் எழுதுங்க? 12, 10, 11, நன்னா இவைகளில் எதுவும் இல்லைன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக தான் அந்த கான்செப்டை புரியறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கிறேன். சரிங்களா? ஸோ இதோடைய மதிப்பு என்ன? எல்லாருமே டைப் பண்ணுங்க. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல. அப்பதான் நீங்க இப்போ கிளாஸ்ல தப்பு பண்ணீங்கன்னா தான் நான் திரும்ப சொல்லுவேன். உங்க நோட்டு வந்து அழகா இருக்கக்கூடாது. உங்க நோட்டு வந்து அடித்தல் திருத்தல் இருந்தால் தான் கத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரீசனிங் கொஞ்சம் புரிஞ்சு ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே. ஸோ அதனால நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். ஸோ இது வந்து என்ன மதிப்பு வருதோ உங்களுக்கு சொல்லுங்க. இப்ப தப்பு பண்ணீங்க அப்படின்னா திரும்ப அந்த தப்பு பண்ண மாட்டீங்கல்ல. ஒண்ணுமே பண்ணாம கெஸ்ஸே பண்ணாம நீங்க நான் சொல்றதே வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது. நீங்க லேர்ன் பண்ண முடியாது. சரிங்களா? ரைட். ஸோ இதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். நிறைய பேர் 10 போட்டிருக்கீங்க, 12 போட்டிருக்கீங்க, நன்னும் போட்டிருக்கீங்க, எல்லா ஆப்ஷன்ஸுமே போட்டிருக்கீங்க. சரிங்களா? 9 அப்படின்னு சொல்றீங்க. பார்க்கலாம். அப்போ இதுல ரொம்ப முக்கியமானது என்னென்னலாம் பார்க்கணும் அப்படின்னா வாட் இஸ் 3 ஃபேக்டோரியல்? 3 ஃபேக்டோரியல்ங்கிறது என்னது? 6. 1 × 2 × 3 × 6. அப்போ இதோடைய மதிப்பு 6. 2 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 2 ஃபேக்டோரியல் வந்து 1 × 2. 2 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 2.
அப்போ இது வந்து 2. சரிங்களா? அடுத்து 1 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 1 ஃபேக்டோரியல் 1. சரிங்களா? அடுத்து 0 ஃபேக்டோரியல் எவ்வளவு? இப்போ 1 ஃபேக்டோரியல்ங்கிறது 1. அடுத்து 0 ஃபேக்டோரியல் எவ்வளவு? 0 ஃபேக்டோரியல் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 0 ஃபேக்டோரியல் என்பது என்ன? 0 ஃபேக்டோரியல் வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் மேத்ஸ் படிக்கும்போது, பிகாஸ் ஐ டிட் பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸ், அந்த மேத்ஸ் படிக்கும்போது 0 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு நாங்கள் ப்ரூவ் பண்ணோம். சரிங்களா? ப்ளீஸ் நோட் தட் இங்கே நீங்கள் ப்ரூஃப் எல்லாம் தேவையில்லை. இப்போ நீங்கள் படிக்கிற ஃபார்முலா எல்லாமே நாங்கள் வந்து காலேஜில் வந்து இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸில் வேலையே தான். சரிங்களா? எல்லாமே ப்ரூவ் பண்ணுறது தியரம்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? வட்டத்தின் பரப்புக்கு என்ன சொல்கிறீங்க? πr². அதை நாங்கள் காலேஜில் ப்ரூவ் பண்ணியிருப்போம். வாட் இஸ் த வால்யூம் ஆஃப் த சிலிண்டர்? πr²h. ஒரு உருளையின் கன அளவு என்ன? πr²h. அதை நான் காலேஜில் ப்ரூவ் பண்ணியிருப்போம் பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்ஸ் படிக்கும்போது. ஓகே, ஸோ அதனால இதை நாங்கள் ப்ரூவ் பண்ணியிருப்போம். இங்கே நல்லா தெரிஞ்சுக்கங்க, 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 0 கிடையாது. அதை ரொம்ப 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 உங்கள் ஆள் மனத்தில் புரிஞ்சு வச்சுக்கணும். This is not equal to 0. நோட் பண்ணிக்கோங்க. இப்போ சொல்லுங்க, வாட் இஸ் ஆன்சர்? ஸோ ஆன்சர் என்ன இப்போ சொல்லுங்க. ஸோ 0 ஃபேக்டோரியல் 1 ஆச்சா? அப்போ இது 1, அதனால பிளஸ் பிளஸ் பிளஸ். ஸோ ஆன்சர் வந்து 10. சரிங்களா? ஸோ இதை எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராப்ளம் கேட்பாங்க. இது எதுக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த 0 ஃபேக்டோரியல்ங்கிறது 1. இந்த ப்ரைம் நம்பர்ஸ்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும், என்னது? 1ங்கிறது பகு எண்ணம் கிடையாது, பகா எண்ணம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டின்ஸ். 1 இஸ் நெய்தர் பிரைம் நார் காம்போசிட். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். நிறைய இடத்துல நம்ம இதை தாங்க யூஸ் பண்ணுவோம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள்ஸ் கவுண்டிங். இதுல தாங்க நிறைய ப்ராப்ளம்ஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். தமிழ்ல இதுக்கு என்ன சொல்றது அப்படின்னா, எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள். எண்ணுதலின் அடிப்படை கொள்கைகள். ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். நல்லா புரிஞ்சுக்கணும் இதை. சரிங்களா? ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள் ஆஃப் கவுண்டிங். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இதுல வந்து இந்த ப்ராடக்ட் ரூல்னு சொல்லுவாங்க, பெருக்கல் விதி. பெருக்கல் விதி அப்படின்னா என்னன்னா, ஒரு வேலையை நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு வேலையை m முறையில் செய்கிறோம், இன்னொரு வேலையை n முறையில் செய்கிறோம், இன்னொரு வேலையை r முறையில் செய்கிறோம் எனில், இந்த 3 வேலையையும் ஒரு சேர செய்வதற்கு, ஒரு சேரனா எத்தனை முறையில் செய்யலாம் அப்படின்னா m into n into r முறையில் செய்யலாம். இங்கிலீஷ் சொல்றதுன்னா, if a job can be done in m ways, another job can be done in n ways, then another job can be done in r ways, then all the 3 jobs can be simultaneously done in m into n into r ways. Simple. இதை இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு இடத்துல ஒரு தியேட்டர்னு வச்சுக்கோங்க. ஒரு தியேட்டர். இந்த தியேட்டர்ல உள்ள நுழையிறதுக்கு 2 வழி இருக்கு. என்ட்ரி 1, என்ட்ரி 2. வெளியே போறதுக்கு 3 வழி இருக்கு. x1, x2, x3. இப்ப நான் இங்க இருக்கேன் இந்த தியேட்டருக்குள்ள. in how many different ways I can enter and leave the auditorium? இது ஒரு ஆடிட்டோரியம் வச்சுக்கீங்க, தியேட்டர்னு வச்சுக்கீங்க. in how many different ways I can enter and leave the theater? எத்தனை வழியில நான் உள்ள போய் வெளியே வரலாம்? அந்த ஒவ்வொரு வழிங்கிறது வித்தியாசமா இருக்கணும். ஒவ்வொரு வழியும் வித்தியாசமாக இருக்கணும். என்னென்ன வழிகள்? எனுமரேட் பண்ணுங்க. என்னங்க முத அப்படின்னா, E1 வழியா போய் x1 வழியா வரலாம், E1 வழியா போய் x2 வழியா வரலாம், E1 வழியா போய் x3. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லா ப்ராப்ளமும் போட்டலாம். அடுத்து E2ல போனா x1 வழியா வரலாம், E2ல போய் x2 வழியா வரலாம். அப்போ அதாவது E1ங்கிறது என்ட்ரிக்கு மட்டும்தான், x1 x2 x3ங்கிறது எக்ஸிட்டுக்கு மட்டும்தான்.
அப்போ how many different ways I can enter and leave the auditorium அப்படின்னா I can enter the auditorium in 2 ways. I can leave the auditorium in 3 ways. Therefore, I can enter and leave the auditorium in 6 ways. So, இதான் வந்து fundamental principle of countingல product rule. பெருக்கல் விதி. பெருக்கல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வேலையை எழுதிக்கங்க. ஒரு வேலையை எம்முறையில் ஒரு வேலையோ ஒரு பணியோ ஒரு வேலையை எம்முறையில் செய்கிறோம். அடுத்த வேலையை என் முறையில் செய்கிறோம். இன்னொரு வேலையை ஆர் முறையில். இது மாதிரி எவ்வளவு வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். எனில் அந்த அனைத்து வேலைகளையும் தொடர்ச்சியாக செய்வது எத்தனை முறை என்றால் m into r in n into r. இங்கிலீஷ்ல ஏற்கனவே சொன்னேன். A job can be done in m ways, another job can be done in n ways, then another job can be done in n ways, r ways. Then simultaneously all these jobs can be done in m into r in n into r ways. இதோட அப்ளிகேஷன் என்ன சார்? இதோட அப்ளிகேஷன் எங்கெங்கெல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அக்கவுண்டிங்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிம்பிள். பாருங்க, 4 சேர் இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 சேர் இருக்கு. 4 சேர் இருக்கு. இருக்கிறது 6 பேர். 6 பேரு இந்த 4 சேர்ல கேட்பாங்க கொஸ்டின். இதெல்லாம் பேசிக்கான கொஸ்டின்ஸ். 6 பேரு 4 நாற்காலியில் எத்தனை முறையில் உட்காரலாம்? In how many ways 6 persons can be seated on 4 chairs அப்படின்னு கொஸ்டின். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு சேர் எடுத்தீங்க. இந்த சேர்ல எத்தனை பேர் உட்காரலாம் அப்படின்னா ஒருத்தர் தான் உட்காரலாம். அந்த ஒருத்தர் யாரா இருக்கலாம் அப்படின்னா இந்த 6 பேர்த்துல யாரா வேணாலும் இருக்கலாம். Therefore, this particular chair can be filled or sat down in how many different ways அப்படின்னா 6 ways. புரியுதா? இந்த சேர்ல 6 பேர்ல யார் வேணாலும் உட்காரலாம். 6 சான்ஸ்னு வச்சுக்கோங்க இந்த சேர். இப்போ அடுத்து சொல்லுங்க, இந்த சேர்ல எத்தனை பேர் உட்காரலாம்? இங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சேர் வந்து ஃபில்டு. இந்த சேர் ஃபில்டு. ஆனா யாரு ஃபில் பண்ணிருக்காரு அப்படின்னா இந்த 6 பேர்த்துல யாரு வேணாலும். 6 பாசிபிள் வேஸ் இருக்கு. ஆனா இப்போ இந்த சேர்ல உட்கார்றதுக்கு 5 பேர் தான் இருக்கிறாங்க. இந்த சேர்ல உட்கார்றதுக்கு 4 பேர் தான். இந்த சேர்ல உட்கார்றதுக்கு 2 பேர் தான். Therefore, how many ways this can be done அப்படின்னா 6 into 5 into 4 into 3ங்க. 4 into 3 இதெல்லாம் பெருக்குங்க. அதான் ஆன்சர். 6 5 30, 4 3 12. ஸோ 12 3 36. அப்போ 360 வழிகளில் 360 வழிகளில் வந்து இந்த வேலையை செய்யலாம். ஸோ ஆன்சர் வந்து 360 வேஸ். இப்போ இதுக்கு நான் இப்போ ஒரு கொஸ்டின் சொல்றேன். இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. 6 பேர் கிடையாது, 4 பேர் தான் இருக்கிறாங்க. 4 பேரு 4 சேர்ல எத்தனை முறையில உட்காரலாம் சொல்லுங்க பாஸ்ட். 4 நபர்கள் 4 நாற்காலியில் எத்தனை முறையில் உட்காரலாம்? நான் சொல்லியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். எல்லாமே பெர்முடேஷன் காம்பினேஷன்லாம் மனப்பாடமெல்லாம் பண்ண முடியாது. சரிங்களா? திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணணும். ஏன்னா வெரைட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கேள்விகள் எப்படி வேணாலும் கேட்கலாம். ஸோ வெரி குட், வெரி குட். ஸோ அப்படின்னா 4 பேர் தான், 6 பேர் கிடையாது. இப்ப 4 பேர் தான் சொல்லியிருக்கேன். அப்ப 4னா இங்க 4 into 3 into 2 into 1 ஆன்சர். எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்பாங்க பாருங்க. அடிக்கடி எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின் என்ன தெரியுமா? ஒரு வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்க. ஒரு வகுப்புல 30 பேர் இருக்கிறாங்க. இந்த 30 பேர்த்துல ஒரு கிளாஸ் மானிட்டர் அப்புறம் வைஸ் மானிட்டர் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? ஒரு கிளாஸ்ல 30 பேர் இருக்கிறாங்க. அந்த வகுப்பு தலைவன் அப்புறம் வகுப்பு கூட உபதலைவன் செலக்ட் பண்ணணும். சரிங்களா? எத்தனை வழியில் இதை வந்து செய்யலாம்? எத்தனை வழியில் இந்த மாதிரி தேர்ந்தெடுக்கலாம் சொல்லுங்க. பாஸ்டா சொல்லுங்க. எத்தனை வகையில் தேர்ந்தெடுக்கலாம்? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு வகுப்பில் 30 மாணவர்கள் உள்ளனர். ஒரு மானிட்டர், ஒரு தலைவர், ஒரு உபதலைவரை தேர்ந்தெடுக்கணும். எத்தனை வகையில இதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னா அப்போ மானிட்டரை 30 பேர்த்துல யார் வேணாலும் மானிட்டரா இருக்கலாம். உபதலைவர் வந்து 29 பேர். அவ்வளவுதான்.
அப்போ இது ரெண்டையும் பெருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர். 9 3 27க்கு 7, அதாவது 29 30னா 90, அதனால 87, 870 வகையில். இதுல இப்போ நம்ம வேரியேஷன்ஸ் பார்க்க போறோம். சரிங்களா? வேரியேஷன்ஸ் தான் இங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். வேரியேஷன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க பாருங்க, இப்போ 30 பேர்ல நல்லா புரிஞ்சுக்கங்க, 30 பேர்ல 16 பேர் வந்து பெண்கள், 14 பேர் வந்து ஆண்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க, 30 பேர்ல 16 பேர் ஆண்கள், 14 பேர் பெண்கள். இப்ப கண்டிஷன் என்ன அப்படின்னா, எத்தனை வகையில் ஒரு தலைவரையும் உபதலைவரையும் தேர்ந்தெடுக்கலாம்? ஒரு தலைவரையும் உபதலைவரையும் தேர்ந்தெடுக்கலாம். ஆனா என்ன கண்டிஷன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுங்க, என்ன கண்டிஷன் அப்படின்னா, தலைவர் பெண்ணாக இருந்தால் உபதலைவர் ஆணாக இருக்க வேண்டும், தலைவர் ஆணாக இருந்தால் உபதலைவர் பெண்ணாக இருக்க வேண்டும். இதுதான் கண்டிஷன். அப்போ எத்தனை வரையில் இது சொல்லலாம்? என்ன கேக்குறீங்க திவ்யா? சார், in previous sum if they give 3, what will be the answer? 3 means what? 3ங்கிறது எதை சொல்றீங்க நீங்க? மொத்தம் இருக்கிறதே 3 பேர்னு சொல்றீங்களா? என்ன வேணாலும் கொஸ்டின்ஸ் கேளுங்க நீங்க. சேர்ஸ் ப்ராப்ளமா? சேர்ஸ் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா, இருக்கிறதே 3 பேர் தான், 4 சேர் இருக்கு அப்படின்னா, அப்போ 3 into 2 into 1, 3 சேரை வந்து நீங்க பாத்தீங்கன்னா 3 into 2 into 1 அப்படின்னு ஃபில்அப் பண்ண முடியும். இன்னொரு சேர் வந்து பாத்தீங்கன்னா எம்டியா தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா 6 வேஸ்ல பண்ணலாம். அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா 3 சேரா எடுக்கணும். ஃபர்ஸ்ட் 3 சேரை 6 வேஸ்ல பண்ணலாம், அடுத்த 3 சேர்ஸ் 6 வேஸ்ல பண்ணலாம், அடுத்த 3 அப்ப அந்த மாதிரி எடுத்து நீங்க தனித்தனியா போடும். இப்ப சேர்ஸ் வந்து C1 C2 C3 C4னு வச்சுக்கோங்க. முதல் C1 C2 C3 மட்டும் கன்சிடர் பண்ணுங்க. C1 C2 C3 கேன் பி ஃபில்ட் இன் 6 வேஸ். அடுத்து என்ன பண்ணலாம்? C2 C3 C4 அந்த மாதிரி எவ்வளவு பேர் உட்காரலாம் அப்படின்னா அது ஒரு 6 வேஸ். அப்போ அந்த 4 சேர்ல 3 சேரா எத்தனை வகையில முதல் எடுக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டு இன்டு 6 போட்டுருங்க. 4 சேர்ல எத்தனை வகையில 3 எடுக்கலாம் அப்படின்னா 6 வகையில எடுக்கலாம். 1 2 3 2 3 4, அதுக்கப்புறம் என்ன வரும்? 1 3 4, அதுக்கப்புறம் 1 2 4, அந்த வகையில 4 வகையில எடுக்கலாம். அப்ப 4 into 6 அப்படி போகலாம். அது ரொம்ப கேட்க மாட்டாங்க, ரொம்ப டீடியஸான கொஸ்டின்ஸ். ரைட், இப்போ நான் கேட்டதுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இதுல இருந்து மானிட்டர், வாய்ஸ் மானிட்டர், சரிங்களா? மானிட்டர், வாய்ஸ் மானிட்டர் எத்தனை வகையில பண்ணலாம்? கண்டிஷன் பாருங்க, மானிட்டர் ஆணா இருந்தா வாய்ஸ் மானிட்டர் பெண்ணா இருக்கணும், டிஃபரன்ஸ் செக்ஸா இருக்கணும், டிஃபரன்ஸ் ஜெண்டரா இருக்கணும், 2 பேரும் வெவ்வேறு பாலினமாக இருக்க வேண்டும். அதான் கண்டிஷன். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா, அப்போ இங்க we have to consider 2 cases. அப்போ கேஸ் 1 அப்படின்னா தலைவர் பெண், உபதலைவர் ஆண். அப்ப தலைவர் பெண் அப்படின்னா, பெண் எத்தனை பேர் இருக்கீங்க? 16 பேர் இருக்கும். 16ல யாராவது இருக்கலாம். அப்போ உபதலைவர் வந்து 14 பேர். அப்போ 16 into 14. அதே மாதிரி கேஸ் 2, தலைவர் வந்து ஆணா இருந்து உபதலைவர் பெண். அப்போ இங்க 14 into 16. அப்போ 14ஐயும் 16ஐயும் பெருக்குங்க. 14 16 வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு? 160 பிளஸ் 64 எவ்வளவு? 224. இது ஒரு 224. ஸோ அப்போ எத்தனை முறையில் அப்படின்னா 448. நான் கொஞ்சம் கொஞ்சமா டஃப்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ அதனால ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. இங்க 2 கேசஸ், அதுக்கப்புறம் இந்த 2ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். அது ஒரு கேஸ், இது ஒரு கேஸ். இங்க போய் மல்டிப்ளை பண்ணிடக்கூடாது. டோன்ட் மல்டிப்ளை, மஸ்ட் ஆட். ஏன்னா அது ஒரு தனி கேஸ், இது ஒரு தனி கேஸ். எப்போ மல்டிப்ளை பண்ணுவோம்? 2 ஒன்னா நடந்தாதான் மல்டிப்ளை பண்ணுவோம். இது தனியா நடக்கும், இது தனியா நடக்கும். அதனால நம்ம மல்டிப்ளை பண்ணக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும், சரிங்களா? இது 2ஐயும் ஏன் ஆட் பண்றேன் அப்படிங்கிறது, ஏன் பெருக்கிறேன் அப்படிங்கிறது. எப்ப பெருக்குவோம் அப்படின்னா அது எல்லாம் ஒன்னா நடந்துச்சுன்னா பெருக்கும். இது ஒன்னா நடக்காது. ஒண்ணு ஆணும் பெண்ணும் இப்ப உபதலைவரா இருக்கலாம், இது அல்லது இது ஆர். ரொம்ப முக்கியங்க இதுல, சரிங்களா? இந்த ப்ராபபிலிட்டியில ரொம்ப முக்கியம். ப்ராபபிலிட்டிக்கு இது
ஃபேக்டோரியல்ஸ் ரொம்ப முக்கியமானது, காரணிய பெருக்கம். எப்பவுமே எங்கேயாவது ஆர்னு வந்துச்சுன்னா பிளஸ் பண்ணணும், அண்டுன்னு வந்துச்சுன்னா ப்ராடக்ட், அண்டுன்னு வந்துச்சுன்னா ப்ராடக்ட். இங்க பாருங்க, இங்க ஏன் பெருக்கினேன் அப்படின்னா தலைவர் பெண் அண்டு உபதலைவர் ஆண், அதனால பெருக்கியிருக்கேன். இங்க பாருங்க தலைவர் ஆண் உபதலைவர் பெண் அண்ட், அதனால பெருக்கியிருக்கேன். இது ரெண்டுல ஒன்னு கேஸ் 1 இருக்கும், இல்லைன்னா கேஸ் 2 இருக்கும். இது 2 இருக்காது, இது அல்லது இதுதான் நடக்கும், அதனாலதான் பிளஸ். சரிங்களா? சேர்ல ஏன் நான் வந்து பெருக்கினேன், சேர்ல ஏன் நான் பெருக்கிறேன் அப்படின்னா இங்க பாருங்க, இங்க 4 பேர், இங்க 3 பேர், இங்க 2 பேர், இங்க 1 பேர், இது எல்லாம் ஒன்னா நடக்கிற சம்பவம், இதெல்லாம் ஒட்டுக்கா நடக்கக்கூடிய சம்பவம், அதனால நான் பெருக்கியிருக்கேன். இது அல்லது அது அப்படின்னு வந்ததுன்னா மட்டும்தான், அல்லதுங்கிறது வந்தா இது எல்லாமே அண்டு, இங்க போய் உட்காரணும், இங்க இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா அண்டு, அண்டுன்னு வந்துச்சுன்னா பெருக்கணும், ஆறுன்னு வந்துச்சுன்னா கூட்டணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நீங்க போக போக பிராக்டிஸ்ல உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாதிரி ரெண்டு மாதிரி கேசஸ் எல்லாம் எடுப்போம். டிஃபரெண்ட் கேசஸ் எல்லாம் எடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஏன் கேஸ் 1 கேஸ் 2 எடுக்கிறோம், ஒன்னு கேஸ் 1 வரலாம் அல்லது கேஸ் 2 வரலாம். இந்த கேசஸ் எல்லாம் 2 கேசஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சோம்னாவே அப்ப என்னதுன்னா அது வந்து ஆர்னு அர்த்தம். அப்ப என்ன பண்ணிக்கிறோம்னா ஆட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்க, 1 and 2. I think he is asking about if the given person is 3. எதுல 3 சொல்றீங்க சொல்லுங்க, டிஃபரெண்டா சொல்லுங்க. என்ன என்ன மாதிரி கொஸ்டின்ஸை கிளியரா கேளுங்க, மெதுவா கூட டைப் பண்ணி எனக்கு அனுப்புங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. I can see. Right. இப்போ கொஸ்டின்ஸ் எழுதிக்கங்க. எப்பவுமே எங்கேயாவது கன்ஸ்ட்ரைன்ட் அப்படின்னு இருந்ததுன்னா, கண்டிஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கண்டிஷன் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வகுப்புல வந்து ஒரு 4 சேர் இருக்கு, எல்லாரும் போய் உட்காருங்க அப்படின்னா எல்லாரும் போய் உட்காந்துரும். சரிங்களா? இப்ப கண்டிஷன் கொடுக்கறோம், அந்த 4 சேர்ல ஒரு சேர், இப்போ ஒரு தியேட்டர்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு சேர்ல வந்து கண்டிப்பா இந்த சேர்ல பெண்ணு தான் உட்காரணும் அப்படின்னு ஒரு சேர் வச்சிட்டோம்னா அப்படின்னா அப்ப அதுக்கு பெண் தான் நீங்க உட்கார வைக்கணும், அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். எங்க கண்டிஷன்ஸ் இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ணணும். சரிங்களா? ஓகே. ஐ திங்க் சரண்யா இஸ் ஆஸ்கிங் தட் சேர்ல 3% வச்சு ஆன்சர் சொன்னா அதுல ஆட் பண்ணதான வரும். அங்க டிஃபரெண்ட் கேசஸ், அங்க கேசஸ் வரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் 3 சேர், அடுத்த 3 சேர், அதுக்கடுத்து அப்ப 3 சேர்ஸ் எடுத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு சேர்ல எவ்வளவு வருது அப்படிங்கறத ஆட் பண்ணும். அதான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா 4 இன்ட்டு எத்தனை வேஸோ அதை சொன்னேன். ஏன் 4 இன்ட்டுன்னு சொன்னா அந்த ஒவ்வொன்றையும் பிளஸ் பிளஸ் பிளஸ்ன்னு 4 தடவை ஆட் பண்றது ஒண்ணுதான், 4ஆல பெருக்கிறது ஒண்ணுதான். அது மாதிரி. ஓகே, இப்போ இந்த கேள்வி எழுதிக்கங்க. How many different 3-digit numbers? கொஸ்டின் எழுதிக்கங்க, இங்கிலீஷ்லயும் சொல்றேன் அப்புறம் தமிழ்ல சொல்றேன். How many different 3-digit numbers? இந்த டைப் கேள்விதான் கேட்பாங்க. How many different 3-digit numbers can be formed using the digits in the digits? கொடுத்திருக்க டிஜிட்ஸா கேர்ஃபுல்லா பார்க்கணும். நீங்க அப்படியே அவசரத்துல வந்து எல்லாமே கொடுத்துருக்கு நினைச்சிடக்கூடாது. 1ல இருந்து 9 வரை கொடுத்திருக்கான்னு நினைச்சிடக்கூடாது. நிறைய டிஜிட்ஸ் கொடுக்கவே இல்லை. தமிழ் எழுதிக்கங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களிலிருந்து எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்கலாம்? எத்தனை 3 இலக்க எண்களை உருவாக்கலாம்? என்னைக்குமே கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. இங்க நான் 2 கண்டிஷன் கொடுக்க போறேன். இப்ப 2 சப்டிவிஷனா போட போறேன். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா வித் ரெப்படிஷன். ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க வித் ரெப்படிஷன். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ரெப்படிஷன். எதுவுமே கொடுக்கலன்னா வித் ரெப்படிஷன் அர்த்தம். வித் ரெப்படிஷன்னா என்ன அப்படின்னா தமிழ் எழுதிக்கங்க, இலக்கங்களை மீண்டும் பயன்படுத்தலாம். அதாவது இலக்கங்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தலாம். ரெண்டாவது கண்டிஷன்ஸ் என்னன்னா இலக்கத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். ஒரு இலக்கத்தை ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும். சோ ஒன்னு வந்து வித் ரெப்படிஷன். நான் போக போக பாருங்க, அப்படியே நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன் அதோட டஃப்னஸ் எல்லாமே. சரிங்களா? அதனால ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எப்பனாலும் கேளுங்க. வித் ரெப்படிஷன்,
வித்தவுட் ரெப்படிஷன். வேற எந்த வேரியேஷன் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கேட்கலாம் ப்ராப்ளத்துல, வேற மாதிரி எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ரைட். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸை எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வித் ரெப்படிஷன். அப்ப வித் ரெப்படிஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப யூஸ் பண்ண டிஜிட்ஸை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்க மொத்தம் எத்தனை இலக்கங்கள் இருக்குன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 7 டிஜிட்ஸ் இருக்கு. இதுல கண்டிஷன்ஸ் இருக்கான்னு முதல்ல பார்க்கணும். கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணணும். இங்க கண்டிஷனே கிடையாது. எந்த இலக்கம் வேணாலும் எந்த இடத்துல வேணாலும் வரலாம். இதே 3 போட்டிருக்கேன், இப்படியே 3 பாக்ஸ் போட்டிருக்கேன்னா அது 3 இலக்க எண். இது ஒரு 3 இலக்க எண். இலக்கத்துக்கு இப்படி போடுவோம்ல அந்த மாதிரி, இது 3 இலக்க எண். அதுக்காக ஒவ்வொன்றுக்கும் ஒரு பாக்ஸ் போட்டு எந்த இலக்கம் எங்க வேணாலும் வரலாம். இதுல கண்டிஷன் இல்லாம இருக்கேன். இப்ப அடுத்த ப்ராப்ளம் போடும்போது கண்டிஷன்ஸோட வரும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வித் ரெப்படிஷன் பார்க்கலாம். வித் ரெப்படிஷன் எப்பவுமே ஈஸி. வித் ரெப்படிஷன்னா எல்லா டிஜிட்ஸ். அப்போ இங்க எத்தனை நம்பர் வரலாம் அப்படின்னா இங்க 7 நம்பர் வரலாம். 7 நம்பர். 7னா நல்லா புரிஞ்சுக்குங்க, 7னா நம்பர் 7 கிடையாது. இது ரொம்ப புரிஞ்சுக்கணும். 7னா நம்பர் 7 கிடையாது. 7 எண்கள் இந்த இடத்தில் வரலாம்னு அர்த்தம். அது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், 4 இருக்கலாம், 7 இருக்கலாம், 8 இருக்கலாம், 9 இருக்கலாம். 7 எண்கள் இங்க வரலாம். அடுத்ததுலயும் எந்த 7 எண்கள் வேணாலும் வரலாம். அடுத்ததுலயும் எந்த 7 எண்கள் வேணாலும் வரலாம். therefore ஃபர்ஸ்ட்க்கு ஆன்சர் வெரி குட். நிறைய பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 343. இது வந்து வித் ரெப்படிஷன். செகண்ட் கண்டிஷன் வித்தவுட் ரெப்படிஷன். வித்தவுட் ரெப்படிஷன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட்ல எந்த 7 நம்பர் வேணாலும் இங்க வரலாம். அடுத்த இலக்கம் வந்து பாத்தீங்கன்னா மீதமுள்ளதுதான் வரலாம். 7னா என்ன அர்த்தம் அப்படின்னா 7னா நம்பர் 7 கிடையாது. 7 இலக்கத்துல எது வேணாலும் வரலான்னு அர்த்தம். அப்படின்னா ஒரு பாக்ஸ ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நம்பர் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஏன்னா இங்க ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டேன், அப்போ ஒரு நம்பர் குறைஞ்சிருச்சு. அப்ப மீதி எத்தனை நம்பர் இருக்கும்னா மீதி இப்ப 6 நம்பர் தான் இருக்கும். அடுத்து 5 நம்பர் தான் இருக்கும். therefore இதெல்லாம் பெருக்கினீங்கன்னா 6 5 30 30 7 3 21. ஸோ ஆன்சர் வந்து 210. ஏதாவது டவுட் யாருக்காவது இருக்கா? ஏன்னா என்ன போக 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 கொஞ்சம் கண்டிஷன்ஸை கூட்டிகிட்டே வருவேன். இது வந்து ஈஸியான ப்ராப்ளம். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா திரும்ப சொல்லுங்க, இல்லை எக்ஸ்பிளைன் அகைன். ஸோ மேத்ஸ் தெரியாதவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னோட வேலை. ஸோ இந்த லைவ் கிளாஸஸ், ஆன்லைன் கிளாஸஸ், அதனால நீங்க கூச்சப்படாம டவுட்டை கேட்க போறீங்க. கேட்க கூட போறது இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க? சார் 1 செகண்ட் சொன்னீங்கன்னா திரும்ப என்ன பண்ண போறேன்? இப்போ கேட்டிருக்காங்க 1 செகண்ட் கேட்குறீங்க, ரைட், திரும்ப பண்ண போறேன். ஓகே, திரும்ப சொல்றேன். சார் மொத்தம் 7 எண்கள் உள்ளன. கொஸ்டின் இதுதான். எப்படி வேணாலும் இருக்கலாம். எத்தனை இங்க 7 எண்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த 7 எண்களை வச்சு 3 இலக்க எண்ணை நம்ம உருவாக்கணும். 3 இலக்க எண்ணெல்லாம் உருவாக்கணும். எப்படி இருக்கலாம்? அது 123 இருக்கலாம், 147 இருக்கலாம், 879 இருக்கலாம். இதுல இருக்க நம்பரை வச்சு பார்க்கலாம். 164 வரக்கூடாது. ஏன் 164 வரக்கூடாது? ஏன்னா 6ங்கிற நம்பரே இங்க இல்ல, 6ங்கிற இலக்கமே இல்லை. இந்த மாதிரி எத்தனை 3 நம்பர்களை நம்ம உருவாக்கலாம் அப்படிங்கறத கவுண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப லேட் ஆகும். அதுதான் வந்து நம்ம வந்து இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸி ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ரைட். 3 இலக்கத்தை 3 பாக்ஸா போடுறேன். 3 இலக்கம், இது ஒரு நம்பர், இது ஒரு நம்பர், 3. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வித் ரெப்படிஷன் என்ன அர்த்தம் அப்படின்னா யூஸ் பண்ண நம்பரே இங்க வரலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 122 சொல்லலாம் ஒரு நம்பர். ஈவன் 222 ஒரு நம்பர் தான். 3 2 2 2 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான், அதான் ரெப்படிஷன். அப்போ வித் ரெப்படிஷன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாக்ஸ்ல இந்த இடத்துல எந்த 7 நம்பர் வேணாலும் வரலாம். நல்லா புரிஞ்சுங்க, 7ங்கிறது நம்பர் 7 கிடையாது. 7 நம்பர்ல எது வேணாலும் வரலாங்கிறதுக்காக 7 முறையில் இந்த இடத்தில் எண்கள் வரலாம். அந்த 7 முறை, 7 பாசிபிள் கேசஸ். அடுத்த இடத்துலயும் 7 நம்பர் வரலாம். ஏன்னா இங்க வந்து ரெப்படிஷன் அலௌட் இல்ல, திரும்ப திரும்ப வரலாம்ல. யூஸ் பண்ண நம்பரே திரும்ப யூஸ் பண்ணலாம். அடுத்ததுல 7 யூஸ் பண்ணலாம். ஸோ therefore 3 டிஜிட் வரணும்னா இங்கேயும் ஃபில்அப் பண்ணணும், இங்கேயும் ஃபில்அப் பண்ணணும், இங்கேயும் ஃபில்அப் பண்ணணும். அண்ட் அதனாலதான் பெருக்கி இருக்கேன் 343. அடுத்து வித்தவுட் ரெப்படிஷன். வித்தவுட் ரெப்படிஷன் என்ன தெரியுமா? இந்த 122 சொல்லக்கூடாது. ஒரு இலக்கத்தை போட்டீங்கன்னா இங்க பாருங்க 147 அப்படிதான் இருக்கணும். ஒரு இலக்கம் இங்க 1 வந்துருச்சுன்னா திரும்ப 1 வரக்கூடாது. 4 ஒரு இடத்துலதான் வரணும். அது மாதிரி. அப்ப அது மாதிரினா ஃபர்ஸ்ட் நம்பர்ல எந்த 7 நம்பர்ல ஒரு சார் ஃபர்ஸ்ட் நம்பர் தான் ஃபில்அப் பண்ண அவசியம் கிடையாது. எந்த பாக்ஸ் கூட ஃபில்அப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் அப்படி பண்றேன் பாருங்க. எதை வேணாலும் ஃபில்அப் பண்ணலாம். ஏன்னா எனக்கு கண்டிஷனே கிடையாது.
அப்ப இந்த பாக்ஸ்ல 7 நம்பர் வரலாம். எந்த 7 நம்பர் வேணாலும் இங்க வரலாம். அப்ப 7 நம்பர் இங்க வருதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த பாக்ஸை ஃபில்அப் பண்ணனா ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்போ மீதி எவ்வளவு நம்பர் இருக்கு அப்படின்னா, மீதி 6 நம்பர் இருக்கு. நான் இங்க 4 போட்டிருக்கலாம், 3 போட்டிருக்கலாம், 7, 8, 9 எது வேணாலும் போட்டிருக்கலாம். ஆனா ஒரே ஒரு இலக்கத்தை தான் போட்டிருப்பேன். இப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 6. அப்போ இந்த இடத்துல நான் 6 ட்ரை பண்ணலாம். இங்க பண்ணலாம், இல்ல இங்க கூட 6 பண்ணலாம். இப்ப மீதி இந்த இடத்துல எத்தனை பண்ணலாம்? 5. அதனால எங்க வேணாலும் பண்ணலாங்கிறதுக்காக தான் நான் இந்த ஆர்டர்ல போட்டிருக்கேன். அப்போ இது மூணையுமே ஒன்னு சேரதான் இருக்கணும். அப்பதான் 3 டிஜிட் நம்பர் கிடைக்கும். therefore 6 into 5 into 7 இதெல்லாம் பெருக்குனீங்கன்னா அதான் ஆன்சர் 210. இந்த போக போக உங்களுக்கும் இன்னும் கிளாரிட்டியா புரிஞ்சுதுங்களா? அடுத்த கணக்கு எழுதிக்கங்க. ரெண்டாவது கணக்கு 0 to 8 எழுதிக்கங்க. 0 to 0 முதல் 8 வரை உள்ள இயலெண்களை கொண்டு 0 முதல் 8 வரை உள்ள முழு எண்களை கொண்டு 0 முதல் 8 வரை உள்ள முழு எண்களை கொண்டு எத்துணை 4 இலக்க எண்களை உருவாக்கலாம். 4 இலக்க எண்களை உருவாக்கலாம். எப்பவுமே 2 கேஸையுமே கண்டுபிடிங்க. வித் ரெப்படிஷன், வித்தவுட் ரெப்படிஷன். அது எப்பவுமே எழுதிக்கங்க. சப்டிவிஷன் 1 போட்டுக்கங்க. இலக்கங்கள் மீண்டும் வரலாம். சப்டிவிஷன் 2 இலக்கங்கள் ஒரு முறைதான் வர வேண்டும். ஸோ இங்கிலீஷ் எழுதிக்கங்க. how many different 4-digit numbers? how many different 4-digit numbers? அந்த நம்பர்ஸ் தான் டிஃபரெண்ட். how many different 4-digit numbers can be formed using the digits 0 to 8? 0 to 8. First case with repetition. Second case without repetition. அதே with repetition என்ன அர்த்தம்? with repetition of digits. Second na without repetition of without repeating the digits. First case la repeating is allowed. Second case la repeating is not allowed. அவ்வளவுதான். So first case 4-digit number. 4-digit numberல இங்க இது ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா இங்க என்ன வரக்கூடாது அப்படின்னா இங்க 0 வரக்கூடாது. கரெக்டா? எந்த ஒரு 4-digit நம்பரும் இங்கிலீஷ்ல எழுதுங்க. no 4-digit number should start with 0. கரெக்டா? 4-digit நம்பர்ல 0 வரலாமா? 0 வரக்கூடாது இல்ல. 4-digit நம்பர்ல 0 வரவே கூடாது. சோ அப்போ இந்த பாக்ஸ் எத்தனை முறையில ஃபில்அப் பண்ணலாம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எத்தனை முறையில்? நிறைய பேர் ஆன்சரே பண்ணிட்டீங்க. இந்த பாக்ஸ் எத்தனை முறையில? இந்த 2-3 பேர் கேட்டீங்களே, ரிப்பீட் பண்ணி கேட்டீங்களா? நீங்க சொல்லுங்க. சோ அங்க வந்து 0 தவிர மத்த நம்பர் வரலாம். 0 தவிர மத்த நம்பர் வரலாம். அப்போ இந்த பர்டிகுலர் பாக்ஸ், இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸ் இருக்குல்ல, இதை எத்தனை வழிகளில் நிரப்பலாம்? சொல்லுங்க, டைப் பண்ணுங்க. சில பேர் 7 டைப் பண்ணிருக்கீங்க. என்னன்னா ஏன் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 0 to 7னா நல்லா புரிஞ்சுங்க. குருதேவி என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க தெரியுங்களா? 0 to 8ல மொத்தம் இருக்கிறது 9 நம்பர். நீங்க 0 to 8ங்கிறதுல நிறைய பேர் நம்ம தவறுதலா எடுத்துக்குவோம். 8 நம்பர் நினைச்சுக்குவோம். 0 to 8 அப்படின்னா 8 நம்பரா 9 நம்பரா? 9 நம்பர். அப்போ 9ல ஒரு நம்பர் 0. அப்போ இந்த இடத்துல எத்தனை எண்கள் வரலாம் அப்படின்னா 0 தவிர 1 2 3 4 5 6 7 8 வரலாம். அப்போ இந்த இடம் 8. புரியுதா? 7 கிடையாது, 8. மொத்த எண்கள் எத்தனை? 9. இங்க 0 வரலாம். அப்போ 9 9 9. ஏன்னா இங்க மத்த இடத்துல எந்த நம்பர் வேணாலும் வரலாம். 0ல இருந்து 8 ஒரு நம்பர், ஒரு 4-digit நம்பர்ல இங்க 0 வரலாம், இங்க 0 வரலாம், இங்க 0 வரலாம், என்ன வேணாலும் வரலாம். therefore ஆன்சர் என்னன்னா 8 into 9 into 9 into 9. ஸோ இதை பேருக்குங்க 81 98 72. 2-digit நம்பர். 2 2 8 2 16 7 23க்கு 3 மீதி 2 8 7 56 2 58. therefore ஆன்சர் வந்து நான் எப்பவுமே 2-digit நம்பர் ஒரே லைன்லயே பிரிக்கலாம். 8 8 8ன்னு எப்படி வரும்? ஏன் வரும்? 8 8 8 வரக்கூடாதுல்ல. ஏன் வரக்கூடாது? ஏன்னா மத்த இலக்கு இப்பதான் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் சொன்னேன். மத்த இடத்துல 0 வரலாமே. 4-digit நம்பர் 0ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆனா வேற மத்த இடத்துல எங்க வேணாலும் 0 வரலாம். புரியுதுங்களா வருணிகா? 4-digit நம்பர் 0ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இங்க 0 வரக்கூடாது. ஆனா இங்க 0 எது வேணாலும் வரலாமே.
ஒரு 4 டிஜிட் நம்பர்ல ஜீரோல தான் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது 4 டிஜிட். ஏன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் ஜீரோல ஸ்டார்ட் ஆச்சுன்னா அது 3 டிஜிட் நம்பர் ஆகிடும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அதனாலதான். இப்ப சொல்லுங்க செகண்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் ரெப்படிஷன். ஃபர்ஸ்ட் வந்து வித் ரெப்படிஷன், செகண்ட் வந்து வித்தவுட் ரெப்படிஷன். எப்பவுமே கண்டிஷன் போட்டீங்கன்னா கம்மியாகும். இப்ப கண்டிஷன் போட்டுருக்கீங்க அதுல வித்தவுட் ரெப்படிஷன். கண்டிஷன் போட்டோம். அப்போ இப்ப நீங்க கண்டிஷன் போட்டாலும் இதை தான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதை தான் நான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ண போறேன். ஏன் எதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஃபில்அப் பண்றேன்? இதெல்லாம் ஃபில்அப் பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் இதான் ஃபில்அப் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட். ஏன்னா இங்கதான் கண்டிஷன் இருக்கு. இங்க கண்டிஷனா இதான் முதல் கண்டிஷன். இங்க ஜீரோ வரக்கூடாதுங்கிற கண்டிஷன் இருக்கு. மத்ததெல்லாம் கண்டிஷனே இல்ல. அப்போ இங்க எத்தனை போடணும் அப்படின்னா இந்த இடத்துல 8. ஏன் 8 போடுறேன் அப்படின்னா ஜீரோவை தவிர என்ன வேணாலும் வரலாம்ப்பா. ஜீரோவை தவிர என்ன வேணாலும் வரலாம். இப்ப சொல்லுங்க இங்க என்ன போடணும்? இங்கேயோ எங்க வேணாலும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். வித்தவுட் ரெப்படிஷன் இது யூஸ் பண்ண இலக்கத்தை யூஸ் பண்ணக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்க ஏன் 8 போட்டிருக்கேன் அப்படின்னா ஜீரோவை தவிர 1ல இருந்து 8க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் இங்க வரலாம். ஜீரோவை தவிர 1ல இருந்து 8க்குள்ள எந்த நம்பர் வேணாலும் இங்க வரலாம். அதனாலதான் 8ன்னு போட்டிருக்கேன். அப்போ ஜீரோவை தவிர ஏதாவது ஒரு நம்பரை இங்க யூஸ் பண்ணிட்டேன். மொத்தம் 9 இலக்கம் இருக்கு. 9 இலக்கத்துல 1 யூஸ் பண்ணிட்டேன். அப்ப மீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 8 இருக்கு. அதனால இங்க 8 போடணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இந்த இடத்துல 7 போட்டுருவீங்க. வருணிக்கா என்ன பிரச்சனை புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? என்ன பிரச்சனை பார்த்தீங்களா? அங்க நிறைய பேர் 7 போட்டுருவீங்க. 8, 7, 5ன்னு போட்டுருவீங்க. அது தவறு. ஏன் அப்படின்னா 2வது இடத்துல ஜீரோவும் வரலாம். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா புரியலையா பாருங்க. இந்த இடத்துல நிறைய பேர் 8, 7ன்னு போட்டுருவீங்க. ஏன்னா இங்கதான் ஜீரோ வரக்கூடாது. ஆனா இங்க ஜீரோ வரலாம். இங்க ஜீரோ வராம 8 நம்பர் இருக்கு. இங்க ஏதோ ஒரு நான் ஜீரோ யூஸ் பண்ணிட்டேன். இப்ப மீதி 8 நம்பருக்கு எது வேணாலும் 8 வரலாம். அடுத்தது 7, அடுத்தது 6. therefore the answer is 8 into 8 into 7 into 6. so இதான் ஆன்சர். அப்போ 8 8 64, 7 6 42. இது ரெண்டையும் பெருக்குங்க. 4 2 8, 6 2 12, 16. 16 12 28க்கு 8 மீதி 2. 6 4 24, 2 26. so answer is 2688. இன்னும் டிஃபிகல்டி லெவல் கொஞ்சம் கொஞ்சமா தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்ஸ் தான். பட் கான்செப்டை புரிஞ்சுக்கணும் கரெக்டா. ஏன்னா இதெல்லாம் பெர்முட்டேஷன் காம்பினேஷன் வர்றதுக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். ஓகேயா? ஏதாவது இந்த இடத்துல இதுக்கு டவுட் இருக்கா? அடுத்து எழுதிக்கங்க. கீழ்கண்ட எண்களை கொண்டு எத்தனை 3 இலக்க ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். 3 இலக்க ஒற்றைப்படை இயல் எண்களை உருவாக்கலாம் அல்லது ஒற்றைப்படை எண்களை உருவாக்கலாம். இயல் எண்கள்னு சொல்லுவாங்க, எண்கள்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் எழுதிக்கங்க. how many 3-digit odd numbers? how many 3-digit odd numbers can be formed? ஒவ்வொன்றுலையும் 2 ப்ராப்ளமா மாத்திரம். வித் ரெப்படிஷன், வித்தவுட் ரெப்படிஷன். எக்ஸாம்ல எதுவுமே கொடுக்கலன்னா வித் ரெப்படிஷன் எடுங்க. வித் ரெப்படிஷன் ஈஸி. how many 3-digit odd numbers can be formed using the given digits 0 1 2 3 5 7 8. 0 1 2 3 5 7 8 with repetition, without repetition. தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. ஆனா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன். போன தடவை ஒரே ஒரு பாக்ஸ்ல தான் கண்டிஷன் இருந்த பாக்ஸ். இந்த தடவை 2 பாக்ஸ் கண்டிஷன்ல வரப்போகுது. அது என்ன சார் 2 பாக்ஸ் கண்டிஷன் அப்படின்னா, 0 ஒரு நம்பர் இருக்கா, அப்போ நோ 3-digit நம்பர் ஸ்டார்ட் வித் 0. எந்த 3 இலக்க எண்ணும் 0வால ஆரம்பிக்க கூடாது. அப்புறம் இது 3 இலக்கம் கேட்கல, ஒற்றைப்படைன்னு கேட்கறாங்க. அப்போ ஒற்றைப்படைன்னு கேட்கும் போது என்ன வரும் அப்படின்னா, அந்த 3 இலக்க எண் ஒற்றைப்படையில் முடியணும் அப்படிங்கிறது ஒரு கண்டிஷன். சரிங்களா? அப்போ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்து கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க.
ஸோ ஃபர்ஸ்ட் as usual with repetition. அது ஈஸி. with repetition. with repetition தமிழ் என்ன தெரியுங்களா? இலக்கங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம். எத்தனை முறை வேண்டுமானாலும் வரலாம். 3 இலக்கம். 3 இலக்கமா? எல்லா டாபிக்கும் நம்ம பார்த்துருவோம். ஒவ்வொரு டாபிக்கும் பார்க்கலாம். இந்த டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். அதனால நாளைக்கு தேவைப்படும். ஸோ இலக்கங்கள் இன்னைக்கு நாளைக்கு டாபிக் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியம். ப்ராப்ளம்ஸ் தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப பாருங்க, இது வந்து வித் ரெப்படிஷன். இதுல பாத்தீங்கன்னா கண்டிஷன் இருக்குங்க. எது கண்டிஷன் பாக்ஸ்? இந்த பாக்ஸ் கண்டிஷன், இந்த பாக்ஸ் கண்டிஷன். என்ன கண்டிஷன் இது? இங்க ஒற்றைப்படை தான் இருக்கணும், ஆட் நம்பர் தான் இருக்கணும். இங்க என்னவா இருக்கணும்? நான் ஜீரோ இருக்கணும். இந்த இடத்துல நான் ஜீரோன்னு என்னது? சுழியம் இல்லாத நம்பரா தான் இருக்கணும். சுழியம் இல்லாத எண், ஜீரோ இல்லாத நம்பரா இருக்கணும். அல்லாமா? ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. இதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். இங்க பாருங்க, 0 1 2 3 4 6. இந்த இடத்துல ஜீரோ இல்லாம இருக்கணும். மொத்தம் 7 நம்பர். நல்லா புரிஞ்சுங்க. மொத்தம் 7 இலக்கங்கள். 7 இலக்கத்துல 1 0. அப்போ இந்த இடத்துல என்ன வரலாம் அப்படின்னா, ஜீரோ இல்லாதது அப்படின்னா 6. கரெக்டா? இந்த இடத்துல 6. அடுத்து இந்த கண்டிஷன்ஸ்க்கு போயிடலாம். கண்டிஷன் இல்லாத கடைசியில பண்ணலாம் போதும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஒற்றை இலக்கத்துல முடியணும். ஒற்றை இலக்கம் என்ன? கடைசி இலக்கம் ஒற்றை இலக்கணா இருக்கணும். ஒற்றை இலக்கம் என்ன? 1 3 5 7. இந்த 4ல தான் ஏதாவது ஒண்ணு வரணும். அப்போ இந்த இடத்துல 4. கரெக்டா? இப்போ நடுவுல என்ன போடணும் சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது நடுவுல என்ன போடணும்? ட்ரை பண்ணுங்க. வெரி குட். கொடுத்திருக்கிறதுல எது வேணாலும் வரலாம்ல. கொடுத்திருக்க நம்பர்ல எது வேணாலும், கண்டிஷனே கிடையாது இங்க. அப்போ 7. therefore answer 6 × 7 × 4. 6 7 42. 142 × 4 168. ஸோ 168 வந்திருக்கணும். சூப்பர். நிறைய பேர் 168 போட்டிருக்கீங்க. ரெண்டாவது இதுலதான் நிறைய பேர் தப்பு பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. செகண்டுக்கு யாராவது ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன போட்டிருக்கீங்க நீங்க? செகண்டுக்கு என்ன சொல்றீங்க? 100. ஓகே, நான் திரும்ப சொல்லியிருக்கேன், கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நான் சொல்றத கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிங்க. 100 சொல்றீங்க, 78 108 சொல்றீங்க, 72 சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம். ஸோ இது வந்து இப்ப நம்ம வந்து வித்தவுட் ரெப்படிஷன் பார்ப்போம். 0 1 2 3. என்னோட நம்பர் 1 2 3 தானா? 5 7 8 இதான நம்பர். ஓகே, இப்போ செகண்ட் பார்க்க போறோம். வித்தவுட் ரிப்பீட்டிங் த டிஜிட்ஸ், அதாவது வித்தவுட் ரெப்படிஷன். அதாவது தமிழ்ல சொல்றதுன்னா, இலக்கங்களை ஒரே ஒரு முறைதான் பயன்படுத்த வேண்டும், அல்லது இலக்கங்களை ஒன்றுக்கு மேல் பயன்படுத்தக்கூடாது என்று ஒண்ணுதான். நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. இதுவும் கன்ஸ்ட்ரைன்ட், இதுவும் கன்ஸ்ட்ரைன்ட். இங்க கன்ஸ்ட்ரைன்ட் இல்லை. சரியா? ஃபர்ஸ்ட் இத எத்தனை முறையில் ஃபில் பண்ணலாம் சொல்லுங்க. இந்த பாக்ஸ் இங்க என்ன வரக்கூடாது? 0 வரக்கூடாது. இங்க இருக்கணும் ஒற்றைப்படை. ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். இங்க 0 வரக்கூடாது. அப்ப 0 வரக்கூடாது அப்படின்னா மொத்தம் உள்ள 7 நம்பர்ல இங்க 6 போடலாம். இப்ப நான் ஜம்ப் பண்ணி இங்க வந்துட்டேன். இப்ப என்கிட்ட மீதி எத்தனை நம்பர் இருக்கு? அது சொல்லுங்க. வெரி குட். மீதி 6 நம்பர் இருக்கு. இங்கதான் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருக்கும். மீதி 6 நம்பர் இருக்கு. இந்த மீதி உள்ள 6 நம்பர்ல இங்க என்ன வரணும் அப்படின்னா ஒற்றைப்படை தான் வரணும், ஆட் நம்பர் தான் வரணும். இந்த 6 நம்பர்ல எத்தனை ஒற்றைப்படை எண்கள் இருக்கிறது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 6 எண்கள்ல எத்தனை ஒற்றைப்படைகள் உள்ளன? யாராவது ஒரு ஆள் நான் எதிர்பார்க்கிற ஆன்சரை கொடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும். நான் எதிர்பார்க்கிற ஒரு ஆன்சரை நீங்க சொல்லணும். திரும்ப சொல்றேன், அங்க நான் ஃபில்அப் பண்ணிட்டேன். அங்க ஒரு நான் ஜீரோ நம்பரை ஃபில்அப் பண்ணிட்டேன், ஒரு டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டேன். மீதி 6 இருக்கு.
இந்த 6ல எத்தனை ஒற்றைப்படை எண்கள் உள்ளன? how many odd numbers are there? how many odd digits are there in the remaining digits? அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் சொல்லணும். நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வந்து இது கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் வந்து நம்பர்ல இருக்கணும், சென்டென்ஸ்ல வேணும். யாராவது சொல்லுங்க பார்க்கலாம், க்ளூ கொடுக்குறேன். நான் எதிர்பார்க்கிற ஆன்சர் சென்டென்ஸ்ல வேணும். அதுக்காக உடனே டைப் பண்ணக்கூடாது FOUR அப்படின்ட்டு, சென்டென்சஸ்ல வேணும். நான் சொல்றது புரியுதா அப்படிங்கறத மட்டும் கேளுங்க. நான் சொன்னதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? என்ன தெரியுமா கேட்டேன்? மீதமுள்ள 6 எண்களில் எத்தனை எண்கள் ஒற்றைப்படை எண்கள் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? உண்மையான ஆன்சர் சொல்ல முடியாது. cannot be determined. எத்தனை எண்கள் என்பது தெரியாது. நான் சொல்றது புரிஞ்சுதா புரியலையா? யாருக்கா சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எஸ் சொல்லுங்க. நீங்க ஒய் சொல்லுங்க. ரைட், ஒய்க்கு நான் ஆன்சர் பண்ண போறேன். மீதம் உள்ளதுல எத்தனை எண்கள் அப்படி எத்தனை ஆடுங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஏன் அதான் நான் கேட்டது. அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லியிருக்கேன்னு தெரியுமா? சார் சொல்ல முடியாது சார். ஏன் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லணும் தெரியுமா? இதை நீங்க சொல்லியிருந்தா கூட போதும். என்ன தெரியுமா அதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா இருக்கும்? 3 or 4 அப்படிங்கறது தான் பெர்ஃபெக்ட் ஆன்சர் நான் கேட்டதுக்கு. இது புரிஞ்சிருக்கா சொல்லுங்க. புரியலன்னா பிரச்சனை இல்லை, நான் திரும்ப சொல்லுவேன். யாராருக்கெல்லாம் புரிஞ்சிருக்கோ அதை கேட்கிறேன். சரிங்களா? இது புரிஞ்சுதா? நான் கேட்டதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா? 3 or 4 சார் அப்படின்னு சொல்லணும். இப்ப நான் சொல்ல வரேன் ஏன் அப்படிங்கறத சொல்ல வரேன். சரிங்களா? ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இதை ஃபில்அப் பண்ணிட்டேன். இதை ஃபில்அப் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒரு நான் ஜீரோ நம்பரை யூஸ் பண்ணிட்டேன். ஒரு நான் ஜீரோ நம்பரை யூஸ் பண்ணிட்டேன். ஜீரோ அல்லாத ஒரு எண்ணை இங்க போட்டுட்டேன். அப்ப ஜீரோ அல்லாத ஒரு எண்ணை போட்டேன்னா நான் 1 போட்டிருந்திருக்கலாம், 2, 3, 5, 7. நீங்க ஆட் நம்பரை யூஸ் பண்ணிருக்கலாம், ஈவன் நம்பர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஏன்னா எந்த நம்பர் வேணாலும் இங்கே வரலாம். ஆட் நம்பர்னா இங்கதான் ஆட் நம்பரா வரக்கூடியதான் நமக்கு ஆட் நம்பர்னு சொல்ல முடியும். அப்ப இங்க எது ஜீரோ தவிர எது வேணாலும் வரலாம். அப்ப ஜீரோ தவிர ஏதோ ஒரு நம்பரை நான் இங்க யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் இங்க ஆட் நம்பரை யூஸ் பண்ணியிருந்தேன்னா மீதமுள்ள 6 நம்பர்ல ஆட் நம்பர் 3 தான் இருக்கு. நான் இங்க ஈவன் நம்பரை யூஸ் பண்ணியிருந்தேன்னு வச்சுங்களேன், 8 போட்டிருந்தேன்னு வச்சுங்களேன், இங்க 8 போட்டிருந்தேன்னா இப்போ எனக்கு அல்ல 2 போட்டிருந்தேனா யூஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு மீதி 4 நம்பர் இருக்கும். புரியுதா? இதுதான் மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கு, சில பேருக்கு நான் அந்த புரியலை அப்படின்னு சொல்றவங்களுக்காக சொல்றேன். அங்க ஒரு நான் ஜீரோ நம்பரை யூஸ் பண்ணிட்டேங்க, ஒரு நான் ஜீரோ நம்பரை அங்க போட்டேங்க. அந்த நான் ஜீரோ நம்பர்னா என்னது? ஜீரோ அல்லாத நம்பரை இங்க போட்டிருக்கேங்க. ஜீரோ அல்லாத நம்பரை போட்டிருக்கேன்னா என்ன போட்டிருப்பேன்? இந்த 1, 2, 3, 5, 7, 8ல இருந்து ஏதோ ஒரு நம்பரை போட்டிருப்பேன். அப்ப ஏதோ ஒரு நம்பரை போட்டேன்னா மீதி இருக்க நம்பர்ல எத்தனை ஆண் நம்பர்னு எப்படி சொல்லுவீங்க? மொத்த ஆண் நம்பர் 4. அப்ப 4ஆ இருக்கலாம் அல்லது 3ஆ இருக்கலாம். அப்ப என்னால இங்க ஃபில்அப் பண்ண முடியாது. அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த 2 பாக்ஸ் கன்ஸ்ட்ரைன்ட்ல நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டேன். அதனால எனக்கு இது தப்பு வருது. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? அடுத்து பிரச்சனை இல்லாம வருமானு பார்க்க போறதுக்கு இன்னொருனா இதை ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ணிட்டு வருவோம். அப்ப ஏதாவது பிரச்சனை வருதான்னு பார்ப்போம். சரியா? இப்போ இந்த பாக்ஸை நான் ஃபர்ஸ்ட் ஃபில்அப் பண்ண போறேன். இது கன்ஸ்ட்ரைன். அதாவது எப்பவுமே 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா அப்ப நமக்கு பிரச்சனை வரும். 2 கண்டிஷன்ல எதுக்கு சார் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது? 2 கண்டிஷன் ஃபர்ஸ்ட் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறது? இப்போ ஒரு இடத்துல பெண்கள் தான் உட்காரணும் ஒரு சேர்ல, ஒரு இடத்துல ஒரு பெண் தான் உட்காரணும். சரியா? அந்த இடத்துல இங்க வெளியே 2 பேர் இருக்கிறாங்க. யார் இருக்கா அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்க, ஒரு மாற்றுத்திறனாளி பெண் இருக்காங்க. யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு பிரச்சனை வரும்ல. இப்போ அப்ப யாரு கொடுக்கணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவங்க சும்மா நின்றுட்டு கூட பாத்துக்குவாங்க அந்த ப்ரோக்ராம். நான் சொல்றது புரியுதா? சோ அப்ப 2 வந்துருச்சு அப்படின்னா 2 கண்டிஷன் இருந்துச்சுன்னா எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கறத பார்க்கணும். சோ அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொண்ட எனக்கு தப்பு வந்துருச்சு, என்னால ப்ரொசீட் பண்ண முடியல. ஏன்னா எனக்கு வந்து ஒரு ஆம்பிக்விட்டின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஆம்பிக்விட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இதுவா அதுவான்னு எனக்கு தெரியாத ஒரு நிலைமை, கரெக்டா என்னால ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஆம்பிக்விட்டி. இப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்க பொது தமிழே எடுத்திருந்தா கூட உங்களுக்கு வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறதுக்கு. அப்ப டிரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது நீங்க நான் சொல்ல போறது வந்து குரூப் 2 குரூப் 4 எழுதுறவங்களை சொல்றேன் இருந்தாங்க. ஸோ அப்போ ஆம்பிக்விட்டி அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நீங்க பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்போ
இப்ப பாருங்க, இப்ப என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இதை ஃபில்அப் பண்ண போறேன். இப்ப சொல்லுங்க, இதை எத்தனை வகையில ஃபில்அப் பண்ணலாம்? இதை எத்தனை வகையில் ஃபில்அப் பண்ணலாம்? இப்ப இதை ஃபில்அப் பண்றேன். இதை ஃபில்அப் பண்ணா மொத்தம் 7 நம்பர் இருக்கு. 7ல 4 ஆட் நம்பர், அப்ப 4ன்னு போட்டேன். இப்ப மீதி எத்தனை நம்பர் இருக்கு? இந்த ஒரு இடத்துல பாக்ஸ் போட்டேனா, இதை ஃபில்அப் பண்ணிட்டேனா, இப்ப மீதி எத்தனை நம்பர் இருக்கு? மீதி 6 நம்பர் இருக்கு. இந்த 6ல கண்டிப்பா 0 இருக்குமா இருக்காதா? எனக்கு ஏதாவது டவுட் வருமா? ஆம்பிகியூட்டி உண்டா? இந்த 6ல கண்டிப்பா 0 இருக்குமா இருக்காதா அப்படின்னா, கண்டிப்பா 0 இருக்கும். ஏன் அப்படின்னா, இங்க நான் ஒற்றைப்படை என்ன தானே போட்டிருக்கேன். அப்போ 0 போட்டிருக்கவே மாட்டேனே. அப்போ மீதமுள்ள நம்பர்ல கண்டிப்பா ஒரு 0 இருக்கு. அப்போ இந்த இடத்துல எத்தனை போடுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. இந்த இடத்துல எத்தனை போடுவேன் நானு? இந்த ஃபர்ஸ்ட்ல நான் 0 எத்தனை? வெரி குட், 5. நடுவுல எத்தனை போடணும் சொல்லுங்க இப்போ? இது 5, இது 4. அப்போ சென்டர்ல 2 டிஜிட்டை யூஸ் பண்ணிட்டேன். மொத்தம் 7 டிஜிட்ஸ். அப்போ மீதி இருக்கிறது 5. அதுல 0 இருக்கலாம், இல்லாம இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதாங்க ஆன்சர். சோ சில பேர் 100 சொல்லியிருந்தீங்க. சோ ஆன்சர் இஸ் 100. புரியுதா? சரி, நமக்கு புரிஞ்சிருக்கா புரியலையாங்கிறத நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். ப்ளீஸ் சால்வ் திஸ் ப்ராப்ளம். எனக்கு கொஸ்டின் எழுதிங்க. போன கொஸ்டின் மாதிரியே தான். இதுல 4 டிஜிட் ஆட் நம்பர்ஸ் கொடுத்திருக்க. டிஜிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 to 9. ஆல் த டிஜிட்ஸ் கொடுத்துட்டேன். ஆன்சர் சொல்லுங்க. ஆல் த டிஜிட்ஸ் கொடுத்துட்டேன். 0 to 9. how many? இதான் கொஸ்டினுங்க. how many 4 digit odd numbers can be formed using the digit 0 to 9? 0 முதல் 9 வரை உள்ள இயல் எண்களை கொண்டு எத்தனை 4 இலக்க ஒற்றைப்படை எண்களை உருவாக்கலாம்? 2 கேஸ் எப்பவுமே பார்ப்போம். வித் ரெப்படிஷன், வித்தவுட் ரெப்படிஷன். சால்வ் பண்ணுங்க. வித் ரெப்படிஷன், வித்தவுட் ரெப்படிஷன். சால்வ் பண்ணுங்க. 4 இலக்க எண், இலக்கங்கள் 10. அனைத்து இலக்கங்களும். சில சமயம் இலக்கங்களே கொடுக்க மாட்டான். இலக்கங்களே கொடுக்கலன்னா 0 to 9 எடுத்துக்கணுங்க. வெறுமன் இப்படி கேட்பான், எத்தனை 4 இலக்க ஒற்றைப்படை எண்கள் இருக்கின்றன? இதான் கொஸ்டினே. எத்தனை 4 இலக்க ஒற்றைப்படை எண்கள் இருக்கின்றன? அதுல கண்டிஷன் வேணா கொடுப்பான். இலக்கங்களை திரும்ப பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா செகண்ட் சப்டிவிஷன். எப்பவுமே வித் ரெப்படிஷன் ஈஸி. மொத்தம் 10 இலக்கம். இங்க எது வேணாலும் 9 வரலாம். இங்க 5 இலக்கத்துல தான் முடியணும். 1, 3, 5, 7, 9. ஸோ 5 இலக்கம். இங்க எது வேணாலும் வரலாம். 10 இலக்கங்கள் வரலாம். அதனால ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 45, 4500. அடுத்து செகண்ட். இது வந்து வித்தவுட் ரெப்படிஷன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் இதை தான் ஃபில்அப் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இது 5. மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை யூஸ் பண்ணிட்டேன்னா மீதி 9 இலக்கம் இருக்கும். மொத்த 10 இலக்கத்துல 9ல 1 0. அதனால இது 8. 2 இலக்கத்தை யூஸ் பண்ணிட்டேன். இப்ப 10ல மொத்தம் 2 போச்சுன்னா 8. வெரி குட், எக்ஸலண்ட் லோகேஷ். அப்ப இதை பெருக்குங்க. இது எல்லாத்தையும் பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு கிடைப்பது 2240. வெரி குட், எக்ஸலண்ட். இன்னும் ஈவன் நம்பர்னு சொல்லும் போது இந்த மாதிரி மெத்தட்ல போட முடியாது. அதுக்கு கேசஸ் கண்டுபிடிச்சு தான் போட வேண்டி வரும். நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் பிரச்சனை. இப்ப நீங்க ஆடுக்கு பாத்தீங்களா, ஆடுக்கு நம்ம வந்து இதை எடுக்கும்போது பிரச்சனை வந்துச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், இதை எடுக்காம இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம். ஆனா ஈவனுக்கு இதை எடுத்தாலும் பிரச்சனை, இதை எடுத்தாலும் பிரச்சனை. அப்போ அதை எப்படி சால்வ் பண்றது? இன்னும் வெரைட்டி ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பெர்முடேஷன் காம்பினேஷன்ல. அப்புறம் பெர்முடேஷன் காம்பினேஷன்ஸ் டைப்ல என்ன மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கிறது அடுத்து இதோடைய தொடர்ச்சியை பார்க்கலாம். நாளைய வகுப்புல பார்க்கலாம். இதே லிங்க் நாளைக்கு 8 PM டியூஸ்டே 17, 12, 24 சேம் லிங்க். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம் சேம் டைம். பார்த்துட்டு வாங்க. ஈவன் நம்பரை நான் சொல்லியிருக்கேன்,
ட்ரை பண்ணி பாருங்க. என்ன டவுட் இருந்தாலும் சொல்லிட்டு வாங்க.